கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுமார் 22 இந்திய கப்பல்கள் பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயையும் எரிவாயுவையும் சுமந்துகிட்டு நடுக்கடல்ல அப்படி நின்னுட்டு இருக்கு. ஆமா, ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். கரெக்ட். அவற்றுக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் 21 மைல் அகலமுள்ள ஒரு குறுகிய நீரிணை. ஆனா அந்த நீரிணைய கடக்கவே முடியல. அதான் இப்போ உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் அந்த புள்ளிய நோக்கி தான் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு குறுகிய நீரிணையில ஏற்பட்டிருக்க இந்த ராட்சச டிராஃபிக் ஜாம் இன்னைக்கு சென்னையில நீங்க வாங்குற மளிகை பொருளோட விலையையும் அல்லது உங்க மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டோட மதிப்பையோ நேரடியாக குறைக்க போகுது. எந்த சந்தேகமும் இல்ல, அந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆமா, நாம ஹார்முஸ் ஜலசந்தியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மிடம் உள்ள ஆதாரங்கள் மார்ச் 16, 2026 அன்று வெளியான சந்தைக்கு முந்தைய, அதாவது ப்ரீ மார்க்கெட் நிதி மற்றும் பூகோள அரசியல் அறிக்கை. அதாவது இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ மெயின் ஃபோக்கஸ். எக்ஸாக்ட்லி. ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கும் அதிகார போட்டி, அப்புறம் இதெல்லாம் இன்னைக்கு திறக்க போகும் இந்திய பங்குச்சந்தையான நிஃப்டிய எப்படி பதம் பார்க்க போகுதுன்றத நாம அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். முதலாவதாக அந்த நடுக்கடல்ல நிற்கும் நமது கப்பல்களுக்கு வருவோம். ஓகே, அந்த கப்பல் பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா, இந்திய கப்பல் கழகத்திற்கு சொந்தமான 2 எரிவாயு டேங்கர்களும் ஒரு கச்சா எண்ணெய் டேங்கரும் மட்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்துருச்சு. ஆமா, ஒரு 3 கப்பல் மட்டும் வந்திருக்கு. இத வெளியுறவுத்துறை ஒரு ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அவங்க அத ஒரு சிறிய வெற்றி அப்படின்னு காட்ட முற்படுறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நடத்தின நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் ஈரான் இந்த 3 கப்பல்களை மட்டும் அனுமதிச்சிருக்கு. ஓ, அப்போ இது பெரிய வெற்றி இல்லையா? இத ஒரு முழுமையான ராஜதந்திர வெற்றி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அமைச்சர் ஜெய்சங்கர் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்ன வார்த்தை? இது ஒரு சிறப்பு ஏற்பாடு, அதாவது கேஸ் பை கேஸ் பேசிஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓஹோ, அதாவது இந்த 3 கப்பல்களை விட்டதுக்காக இந்தியா ஈரானுக்கு பதிலுக்கு எதுவும் செய்யலையா? கரெக்ட். இந்தியா எந்த ஒரு சர்வதேச அரசியல் ஆதரவையோ அல்லது உத்தரவாதத்தையும் வழங்கல. இது எப்படி சொல்லுது, ஒரு மிக நுண்ணிய கயிறு மேல நடக்கிற வித்த மாதிரி. ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்தியா இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்போட தலைவரா இருக்கு இல்லையா? ஆமா, நாம தான் இப்போ பிரிக்ஸ் தலைவர். ஈரானும் அதே கூட்டமைப்பில சமீபத்துல இணைந்த தானே. நான் தான் அந்த அமைப்போட தலைவர்னா நம்முடைய 22 கப்பல்கள் ஏன் இன்னும் வெளியே காத்துக்கிட்டு கிடக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. இது ஒரு பெரிய கிளப்புக்கு வெளியே கடுமையான செக்யூரிட்டி நிக்கும்போது நம்ம கூட வந்த 2-3 நண்பர்களை மட்டும் உள்ளே அனுப்ப கெஞ்சி பேசுற மாதிரி தோணுதே தவிர ஒரு வலிமையான ராஜதந்திரமா தெரியலையே. அந்த 22 கப்பல்களோட நிலை என்ன? நீங்க சொல்ற அந்த கிளப் பவுன்சர் ஒப்பீடு மிகச்சரியா பொருந்தது. ஆனா அந்த பவுன்சர் ஏன் அப்படி செய்யறான் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி அப்படின்றதே ஈரானோட முழு கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு பகுதி. உலகத்தோட 20% மேலான கச்சா எண்ணெய் அந்த வழியா தான் வந்தாகணும். ஓ, அதனாலதான் அவங்க இவ்வளவு கெத்தா இருக்காங்களா? ஆமா, ஈரான் இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு செய்திய சொல்ல விரும்புறாங்க. இந்த கதவு என் கையில தான் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. ஆனா இந்தியா பிரிக்ஸ் அமைப்போட தலைவராச்சே. இந்தியா பிரிக்ஸ் தலைவர் என்றாலும் சர்வதேச அளவுல அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் மிக நெருக்கமான வணிக மற்றும் ராணுவ உறவுகளை இந்தியா வச்சிருக்கு. ஓ, அப்போ ஈரான் இந்தியாவை முழுமையா நம்பலையா? கரெக்ட். ஈரான் இந்தியாவை முழுமையா நம்ப தயாராக இல்ல. அதே சமயம் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இந்தியா ஒரு முக்கிய புள்ளி அப்படின்றதால இந்தியாவை முழுமையா பகைச்சுக்கவும் முடியாது. அதனாலதான் இந்த கேஸ் பை கேஸ் சலுகையா? ஆமா, ஒரு வழக்கு வாரியான சலுகையை மட்டும் வழங்கி இந்தியாவை ஒரு விதமான பதற்ற நிலையிலேயே, அதாவது ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காங்க. நீங்க ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கிட்டா, ஐரோப்பிய நாடுகளுக்கு என்ன நிலைமை? அவங்களுக்கு ஒரு கப்பலை கூட உள்ளே விட ஈரான் தயாராக இல்ல. அவங்க நிலைமை இன்னும் மோசம். இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இந்தியா தன் கப்பல்களை உள்ளே கொண்டு வர ஒரு அமைதியான தற்காப்பு ராஜதந்திர வழியை பின்பற்ற அதே வேளையில இந்த சிக்கலோட ஆணிவேர் வேறெங்கோ இருக்கு. ஆமா, இதோட பின்னணி ரொம்ப பெருசு. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு அறிவிச்சாலும் மறுபுறம் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு ராணுவ மற்றும் பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்காங்க. அதுதான் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலி இப்போ.
இதுல மிகப்பெரிய அணுகுண்டு மாதிரியான செய்தி என்னன்னா, அமெரிக்க டாலருக்கு பதிலா சீன யுவான் நாணயத்துல வர்த்தகம் செஞ்சா கப்பல்களை ஜலசந்தி வழியே அனுமதிக்கலாம் அப்படின்னு ஈரான் நிபந்தனை வச்சிருக்கு. ஆமா, அது ஒரு கேம் சேஞ்சர். கச்சா எண்ணெய் வர்த்தகம் யுவான்ல நடப்பது அப்படின்றது அது டாலரோட ஆதிக்கத்திற்கு நேரடியாக வைக்கப்படும் ஒரு வெடிகுண்டு இல்லையா? நிச்சயமாக. இது நம்ம புரிந்து கொள்ளணும்னா உலக பொருளாதாரத்தோட ஆணிவேரான பெட்ரோ டாலர் அமைப்பை பத்தி நம்ம சற்று பின்னோக்கி பார்க்கணும். பெட்ரோ டாலர்னா அந்த 1970களில் வந்த ஒப்பந்தம் தான். கரெக்ட். 70கள்ல அமெரிக்கா சவுதி அரேபியாவோட ஒரு ஒப்பந்தம் செஞ்சது. அதாவது கச்சா எண்ணெய் வர்த்தகம் முழுவதும் டாலர்ல தான் நடக்கணும், அதுக்கு பதிலா சவுதிக்கு அமெரிக்கா ராணுவ பாதுகாப்பு வழங்கும் அப்படின்றதான் அந்த ஒப்பந்தம். ஓ, அதனால தான் எல்லாரும் டாலருக்காதி ஓடுறாங்களா? ஆமா, கடந்த 50 ஆண்டுகளா உலக நாடுகள் அனைத்தும் என்ன வாங்கணும்னா முதல்ல டாலரை வாங்கியே தீரணும். இந்த செயற்கையான தேவையால தான் அமெரிக்கா டாலர் இன்னும் அசைக்க முடியாத சக்தியா இருக்கு. அப்போ இப்போ ஈரான் செய்யறது? இப்போ ஈரான் சீனா மற்றும் ரஷ்யாவோட துணையோட அந்த 50 வருட அடித்தளத்தையே சுத்தியலால் அடிக்க பாக்குது. நீங்க என்ன வாங்கணுமா, டாலரை தூக்கி எறிங்க, சீன யுவானே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண வர்த்தக நிபந்தனை அல்ல. வேற என்ன அது? அது அமெரிக்காவோட பொருளாதார முதுகெலும்பை முறிக்கும் ஒரு நேரடி போர் அறிவிப்பு. அப்படியென்றால் இந்த விவகாரத்துல அமெரிக்கா அமைதியா இருக்க போறதில்ல. அதனால தான் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரிட்டன், ஜப்பான், தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சர்வதேச ராணுவ கூட்டணியை உருவாக்க துடிக்கிறாராம். அது அவரோட வழக்கமான அதிரடி பாணிதான். பிரிட்டன் தனது விமானம் தாங்கி கப்பலையே, அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியரையே அனுப்ப போவதா ட்ரம்ப் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருந்தாரு. ஆனா ஒரு தனிநபரோட சமூக வலைத்தள பதிவு ஒரு சர்வதேச ராணுவ நடவடிக்கையா மாறிவிட முடியுமா என்ன? இங்குதான் நாம தகவல்களை மிக நடுநிலையாக பகுப்பாய்வு செய்யணும். ட்ரம்ப் சமூக வலைத்தளங்கள்ல எதை வேணுமானாலும் அதிரடியா பதிவிடலாம். அது அவரோட அரசியல் பாணி. ஆமா, அவர் எப்பவுமே அப்படித்தானே பேசுவாரு. அவர் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எந்த வகையிலும் ஆதரவானவர் இல்ல அப்படின்றது வெளிப்படையான உண்மை. டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கும் எந்த ஒரு சிறு முயற்சியையும் அவர் முளையிலேயே கிள்ளியெறிய நினைப்பார். சரி, ஆனா அவர் சொன்ன உடனே எல்லாரும் போர்க்களத்துல குதிச்சிடுவாங்களா? இல்ல, அவர் பதிவிட்டதாலேயே பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் உடனடியாக போர்க்களத்துல குதிச்சிட மாட்டாங்க. இன்று ஐரோப்பிய ஒன்றியம் இது குறித்து அவசரமாக கூடி ஒரு அதிகாரப்பூர்வ விவாதத்தை நடத்த போறாங்க. ஓ, அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு வரப்போகுது. ஆமா, அவங்க நேரடியாக ஒரு ராணுவ மோதல்ல இறங்குவாங்களா அல்லது ஈரானின் மீது கடுமையான புதிய பொருளாதார தடைகளை விதிப்பாங்களா அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஈரான் பின்வாங்குமா? ஈரான் இந்த யுவான் கோரிக்கையை திரும்ப பெறாவிட்டால் அங்க ராணுவ தலையீடு அப்படின்றது தவிர்க்க முடியாததாக்கிவிடும் என்பது மட்டும் உறுதி. இதன் முழு அர்த்தம் என்ன? சோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன்? ஒரு பக்கம் பிரிக்ஸ் நாடுகள், இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் அதன் மேற்கத்திய கூட்டாளிகள். இது ஒரு மிகப்பெரிய பூகோள அரசியல் சதுரங்க விளையாட்டு. ஆமா, இந்த சதுரங்க விளையாட்டோட காய் நகர்த்தர்கள் இன்னைக்கு காலையில உங்க கணிப்பொறி திரைகள்ல இந்திய பங்குச்சந்தையில எப்படி எதிரொலிக்க போகுதுன்றதான் நம்ம கவனிக்கணும். மார்க்கெட் இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த அறிக்கையில உள்ள எண்களை பார்த்தா உண்மையாவே தலை சுத்துது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $106.5 WTI $98 உயர்ந்திருக்கு. ஆமா, ஆயில் பிரைஸ் ரொம்ப ஷூட் அப் ஆயிருக்கு. இதோட விளைவா பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளியன்று மட்டும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது FII, இந்திய சந்தையில் இருந்து 10,700 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்து தீர்த்திருக்காங்க. அது ஒரு பெரிய செல் ஆஃப். இந்த ஒரு மாதத்துல மட்டும் இதுவரை 56,800 கோடி ரூபாய் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அப்படின்னு ஒரு திடீர் பயம். இதற்கான காரணக்க விளக்குவது ரொம்ப எளிது. வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட உளவியல, அந்த சைக்காலஜியை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க ஏன் இவ்ளோ பேனிக் ஆறாங்க? இந்தியா தனது மொத்த கச்சா எண்ணெய் தேவையில சுமார் 80%க்கும் மேலாக இறக்குமதியத்தான் நம்பியிருக்கு. கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டும்போது இந்தியாவோட இறக்குமதி செலவு பல மடங்கு எகிரும். ஓ, அப்ப நிறைய டாலர் தேவைப்படும் இல்லையா? கரெக்ட். அந்த பணத்தை கொடுக்க நாம அதிக டாலர்களை வாங்கணும். எப்போ டாலருக்கு அதிக தேவை வருதோ அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகராக சரிய தொடங்கும். அப்ப ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிரும். ஆமா, இத ஒரு வெளிநாட்டு ஃபண்ட் மேனேஜரோட பார்வையிலிருந்து பாருங்க. அவர் அமெரிக்கால டாலரை கொண்டு இந்திய பங்குச்சந்தையில முதலீடு செய்யறாரு. சரி, இப்போ சந்தை சரிவதால அலுமினிய பங்குகளோட மதிப்பும் சரியது.
அதே வேளையில இந்திய ரூபாயோட மதிப்பும் சரிவதால அவர் அந்த பணத்தை மீண்டும் டாலராக மாற்றி தன் நாட்டுக்கு கொண்டு செல்லும்போது அவருக்கு இரட்டை நஷ்டம் ஏற்படுது. டபுள் வாமி. ஓ, லாபமும் இல்ல, கரன்சிலையும் அடி விழுகுதா? ஆமா. இந்த இரட்டை அடியிலிருந்து தப்பிக்கவே அவங்க உடனடியாக பணத்தை எடுத்துக்கிட்டு தங்கம் அல்லது அமெரிக்க அரசு பத்திரங்கள் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி ஓடுறாங்க. சேஃப் ஹேவன்ஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அங்க போயிடுறாங்க. ஆனா எஃப்ஐஐகள் இப்படி மூட்டை கட்டிக்கிட்டு வெளியேறும் அதே வேளையில உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது டிஐஐ மட்டும் எதற்கும் கவலைப்படாம இந்த மாதம் 70,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி கூச்சிருக்காங்களே. அதுதான் நம்ம மார்க்கெட்டோட பலமே இப்போ. இது எப்படி சாத்தியம்? உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு மட்டும் உலகளாவிய போர்ப்பதற்றம் கண்ணுக்கு தெரியலையா, அல்லது அவங்க அதீத தைரியசாலிகளா? இது தைரியத்தோட வெளிப்பாடு அப்படின்றத விட ஒரு தானியங்கி இயந்திரத்தோட செயல்பாடு அப்படின்னு சொல்றதுதான் மிகச்சரியானது. தானியங்கி இயந்திரமா? அதாவது மிஷின் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. நீங்க டிஐஐகளோட பணத்தை ஒரு தானியங்கி அதிர்ச்சி உறிஞ்சி போல, அதாவது ஒரு ஆட்டோமேட்டட் ஷாக் அப்சார்பர் போல உருவகப்படுத்திக்கோங்க. ஓகே, அந்த எஸ்ஐபி பணத்தை சொல்றீங்களா? கரெக்ட். இன்று இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் சந்தை நிலவரம் என்னவென்றே தெரியாம ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதியோ அல்லது 10ஆம் தேதியோ தங்களோட வங்கிக் கணக்குல இருந்து எஸ்ஐபி மூலமாக பணத்தை மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு அனுப்புறாங்க. ஆமா, மாசம் மாசம் பணம் போயிடுது. இந்த தானியங்கி முதலீட்டு முறைக்கு எந்த உணர்ச்சியோ பயமோ கிடையாது. போர் நடந்தாலும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தாலும் இந்த இயந்திரம் ஒவ்வொரு மாதமும் சந்தைக்குள் பல ஆயிரம் கோடிகளை பம்ப் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓ, அதான் மார்க்கெட் ரொம்ப விழாம இருக்கா? பிடிச்சு வாங்கிக் கொள்ளுது. இந்த எஸ்ஐபி பணம் மட்டும் தொடர்ந்து வரலன்னா நிஃப்டி எப்போதோ 22,000க்கு கீழே பாதாளத்திற்கு சென்று இருக்கும். நீங்க சொல்ற இந்த தானியங்கி இயந்திரத்தோட ஒப்பீடு மிக தெளிவா இருக்கு. ஆனா என்னதான் அந்த அதிர்ச்சி உறிஞ்சி வேலை செஞ்சாலும் வண்டியில உள்ளவங்களுக்கு அந்த பெரிய பள்ளத்தோட அதிர்வு லேசாக தெரியத்தான் செய்யுது இல்லையா? கண்டிப்பா. மார்க்கெட் ரொம்ப வாலடைலா இருக்கு. கடந்த வாரம் மட்டும் நிஃப்டி 1300 புள்ளிகள், அதாவது சுமார் 5.3% சரிஞ்சிருக்கு. இது ஜூன் 2022க்கு பிறகான மிகப்பெரிய வாராந்திர வீழ்ச்சியாகும். ஆமா, அது ரொம்ப பெரிய ஃபால். ஜூன் 2022ல ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கின போது சந்தையில எந்த அளவுக்கு இரத்தக்களறி இருந்ததோ அதே போன்ற ஒரு பயத்தை இந்த அமெரிக்க ஈரான் மோதலும் உருவாக்கியிருக்கு. சரி, இந்த பூகோள அரசியல் போரையும் முதலீட்டாளர்களோட பல பரீட்சையும் நம்ம முழுமையா அலசிட்டோம். இப்போ டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். ஆமா, இது அனைத்தும் இன்னைக்கு நமது வர்த்தக திரைகள்ல, அதாவது ட்ரேடிங் ஸ்கிரீன்ல எண்களாக எப்படி பிரதிபலிக்க போகுது, இன்றைய சந்தை எப்படி திறக்க போகுது. எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சந்தையோட உளவியல அளவிடும் மிக முக்கியமான கருவியான விக்ஸ் குறியீடு, அதாவது இந்தியா விக்ஸ், தற்போது 27 என்ற அளவுல இருக்கு. 27 ரொம்ப அதிகமாச்சே. இத நாம சற்று உற்று நோக்க வேண்டும். விக்ஸ ஒரு தீ விபத்து காப்பீட்டுக்கான பிரீமியம் போல நினைச்சுக்கோங்க. தெருவுல எல்லாம் அமைதியா இருக்கும்போது இன்சூரன்ஸ் பிரீமியம் குறைவாக இருக்கும். சரி. இந்த நேரத்திலும் 200 புள்ளிகள் வரை மேலே அல்லது கீழே மிக வேகமாக நகரக்கூடும் அப்படின்னு வர்த்தகர்கள் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதே சமயம் விக்ஸ் குறியீடு 40 இன்னும் தொடல. 40 தொட்டா என்ன ஆகும்? 40 தொட்டா அது முழுமையான பீதி நிலை, கம்ப்ளீட் பேனிக். இப்போ நாம இருப்பது பீதி நிலை அல்ல, ஒரு அதிகப்படியான எச்சரிக்கை நிலை, அதாவது ஒரு ஹை அலர்ட்ல இருக்கும். அமெரிக்க சந்தைகளோட முடிவு மற்றும் கிஃப்ட் நிஃப்டி தரவுகள் எப்படி இருக்கு? அதிலிருந்து நாம இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? கடந்த வெள்ளியன்று அமெரிக்க சந்தைகள் பெரிய வீழ்ச்சி இல்லாம 1% குறைவான சரிவுடன் தான் முடிஞ்சிருக்கு. ஓ, அப்ப அங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. முந்தைய குறியீடான கிஃப்ட் நிஃப்டி தற்போது 23,255 என்ற அளவுல சற்று ஒரு சிறிய ஏற்றத்தை காட்டுது. இதுல இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்? இது என்ன உணர்த்துதுன்னா, சந்தை இன்று ஆரம்பத்துல பெரிய சரிவு இல்லாம ஒரு தட்டையான நிலையிலோ, அதாவது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் அல்லது லேசான ஏற்றத்துடனோ திறக்க வாய்ப்பிருக்கு. ஆனா நிஃப்டி ஏற்கனவே அதோட உச்சத்திலிருந்து 12.2% சரிந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு கரெக்ஷன் நிலைக்கு வந்துருச்சு. ஆமா, கரெக்ஷன் மோட்ல தான் இருக்கு. ஒருவேளை சந்தை கீழே விழத் தொடங்கினா அதை தடுத்து நிறுத்தும் முக்கிய ஆதரவு நிலைகள், அதாவது சப்போர்ட் லெவல்ஸ் எங்கே இருக்கு? தற்போதைய தொழில்நுட்ப வரைபடத்தின்படி பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு 23,000 என்பது மிக முக்கியமான முதல் ஆதரவு நிலை. அதை உடைத்தால் 22,700 என்பது அடுத்த கட்ட பாதுகாப்பு அரணாக இருக்கும். ஓகே, ஒருவேளை மேல போனா ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு? ஒருவேளை சந்தை இன்று மேலே செல்ல முயன்றால் 23,300 முதல் 23,500 வரையிலான பகுதிகள் கடுமையான தடைநிலைகளாக செயல்படும்.
பேங்க் நிஃப்டிக்கு லெவல் சொல்லுங்களேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 53,500 மற்றும் 53,000 ஆகியவை ஆதரவு நிலைகளாகவும் மேலே 55,000 என்பது பலமான தடைநிலையாகவும் இருக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் டேட்டா சப்போர்ட் பண்ணுதா? கண்டிப்பா. இத ஆப்ஷன்ஸ் தரவுகளும் மிக தெளிவாக உறுதிப்படுத்துது. 23,500ல அதிக அளவுல கால் ஆப்ஷன்கள் விற்கப்பட்டிருக்கு. அதே போல 23,000ல அதிக அளவுல புட் ஆப்ஷன்கள் விற்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பாக்ஸ்குள்ள மார்க்கெட் இருக்குன்னு ட்ரேடர்ஸ் நினைக்கிறாங்களா? ஆமா. இதன் எண்ணிலையில் உள்ள வர்த்தகர்களோட மனநிலை என்னவென்றால், அவங்க சந்தைய இந்த 2 எல்லைகளுக்குள் ஒரு பெட்டிக்குள் அடைக்க பாக்குறாங்க. உலகளாவிய அளவுல எந்த ஒரு பெரிய போர் அறிவிப்பும் வராத வரை சந்தை இந்த 500 புள்ளிகள் இடைவெளிக்குள் சுற்றி கொண்டிருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த தொழில்நுட்ப எண்கள் ஒரு புறம் இருக்கட்டும், இன்னைக்கு நாள் முழுவதும் சந்தையோட போக்க மாற்றக்கூடிய வேறு என்னென்ன பொருளாதார தரவுகளை நாம கவனிக்கணும்? ஈவென்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்று 3 மிக முக்கியமான தரவுகள் வெளியாக இருக்கு. முதலாவதாக, ஆசிய சந்தைகளை தீர்மானிக்கக்கூடிய சீனாவோட வேலையின்மை மற்றும் தொழில்துறை உற்பத்தி தரவுகள் காலையிலே வெளியாகுது. ஓகே, சீனா டேட்டா ஒன்னு. இரண்டாவதாக, மிக முக்கியமாக இன்று மதியம் 12 மணிக்கு இந்தியாவோட மொத்த விலை பணவீக்க தரவுகள், அதாவது WPI தரவுகள் வெளியாகுது. ஆமா, இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? நாம முன்னரே பேசியது போல, கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறியுள்ள நிலையில அந்த விலைவாசி உயர்வு எந்த அளவுக்கு இந்தியாவோட உற்பத்தியாளர்களை பாதித்துள்ளது என்பதை இந்த தரவு அப்பட்டமாக காட்டிவிடும். சரி, மூன்றாவதாக என்ன தரவு? மூன்றாவதாக, இன்று இரவு அமெரிக்காவோட தொழில்துறை உற்பத்தி தரவுகளும் வரவுள்ளது. ஆனா இவை அனைத்தையும் விட நான் இங்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை பதிவு செய்ய விரும்புறேன். என்ன எச்சரிக்கை இது? நாம இப்போ பேசிய இந்த தொழில்நுட்ப ஆதரவு நிலைகள், தடை நிலைகள்லாம் ஒரு சாதாரண நாளுக்கு தான் பொருந்தும். தற்போதுள்ள நிலைமை என்பது மிகவும் திரவ நிலையில இருக்கு. வெரி ஃப்ளூயிட் சிச்சுவேஷன். அதாவது எந்த நேரத்திலும் ஒரு ஒற்றைச் செய்தி ஒட்டுமொத்த வரைபடத்தையும் கிழித்தெறிந்து விடும் அப்படின்னு சொல்றீங்களா? மிகச் சரியாக. ஐரோப்பிய ஒன்றியம் இன்று கூடி ஈரானுக்கு எதிராக ஒரு கடுமையான ராணுவ நடவடிக்கையை அறிவித்தாலோ அல்லது ஹார்மோஸ் ஜலசந்தியில காத்திருக்கும் அந்த 22 இந்திய கப்பல்களில் ஏதேனும் ஒன்றின் மீது ஒரு சிறிய தாக்குதல் நடந்தாலோ போதும், லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். ஆமா, நாம இப்ப பேசின எந்த தொழில்நுட்ப எல்லையும் வேலை செய்யாது. சந்தை எந்த திசையிலும் மிக கடுமையாக சரியா கூடும். அதனால இன்று எண்களை மட்டும் நம்பியிருக்காம உலகச் செய்திகளிலும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இது ஒரு மிக தெளிவான எச்சரிக்கை. நாம இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையிலான தகவல்களை சுருக்கமா பார்ப்போம். சரி. ஹார்மூஸ் ஜலசந்தி என்ற ஒரு குறுகிய நீர்ப்பாதையில நடக்கும் அதிகார போட்டி எப்படி ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மூச்சு திணறச் செய்யுது அப்படின்றத வெளிவாக பார்த்தோம். கரெக்ட். ஈரான் தன்னிடம் உள்ள புவியியல் பலத்தை பயன்படுத்தி உலகத்தோட ஆணிவேரான டாலர் ஆதிக்கத்தை யுவான் மூலம் அசைக்க பாக்குது. அதோட நேரடி விளைவாக கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டி பறக்குது. இதனால அச்சமடைந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து பல 10,000 கோடிகளை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க. ஆனா நமது உள்நாட்டு முதலீட்டாளர்களோட தானியங்கு முதலீட்டு யந்திரம் அந்த சரிவை ஒரு பெரிய அஸ்திவாரம் போல தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. மிக சரியான சம்மரி. நீங்க உங்க அலுவலகத்திற்கு செல்லும் வழியில இது ஒரு செய்தியா மட்டும் கேட்டுட்டு கடந்து போகலாம். ஆனா நீங்க ஏன் இதை கூர்ந்து கவனிக்கணும்? ஏன்னா இன்று ஐரோப்பிய ஒன்றியம் என்ன முடிவெடுக்க போகுது என்பதும் பிரிக்ஸ் நாடுகள் அடுத்ததாக எந்த காய நகர்த்த போகுது என்பதும் வெறும் செய்திகள் அல்ல. கண்டிப்பா இல்ல. கவை நாளை நீங்க காணப்போகும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோட மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ போகும் நிஜங்கள். உங்க வண்டிக்கு நீங்க அடிக்கும் பெட்ரோலோட விலை முதல் உங்க தினசரி பட்ஜெட் வரை அனைத்தையும் அந்த 21 மைல் அகலமுள்ள ஹார்மோஸ் ஜலசந்தி தான் இன்று தீர்மானிக்க போகுது. ரொம்ப நேர்த்தியான சுருக்கம். அதாவது உலக பொருளாதாரம் என்பது எங்கும் அருந்து போகாத ஒரு பெரிய சிலந்தி வலை. வளைகுடா கடல்ல ஏற்படும் ஒரு சிறிய அதிர்வு உங்க ஊர்ல உள்ள பங்குச்சந்தை தரகரோட கணனித்திரையில மிகப்பெரிய நிலநடுக்கமாக மாறும் அப்படின்றத இன்றைய நிகழ்வுகள் நமக்கு கற்பிக்குது. இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நம்ம விவாதத்தோட இடையில பெட்ரோல் அளவு பத்தி பேசணும் இல்லையா? ஆமா. ஈரான் டாலருக்கு பதிலா சீன யுவான கேட்பதும் அதை கண்டு மேற்கத்திய நாடுகள் பதற்றமடைவதும் ஒரு தற்காலிகமான அதிகார போட்டி அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க.
ஒருவேளை இந்த ராணுவ மோதல்ல யார் வென்றாலும் தோற்றாலும் பல தசாப்தங்களா உலகத்தை ஆண்டு வந்த அந்த அமெரிக்க டாலரோட சாம்ராஜ்யம் சரியத் தொடங்கும் புள்ளியாக, அதாவது டாலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகிற வாரமா இந்த வாரம் சரித்திரத்துல குறிக்கப்படுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள். அந்த குறுகிய கடற்பாலத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த டிராஃபிக் ஜாம் உலக பொருளாதாரத்தோட ஒட்டுமொத்த பாதையே மாற்றி அமைக்க போகுதா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் தேடி பாருங்க, ஆழமாக சிந்தித்து பாருங்க. மீண்டும் சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.